Flower waste again. Don't have a money, so we are poor. And so we are celebrated. That's only 110 rupees I got it and cut it into this. This is our level. Those who are having more money, rich, I got to celebrate. I don't have money. That's only. When the poor also can celebrate like this. No, Amir is our token of I to make it big and our love is more. அதாவது ஏழை பைசா வேறு எல்லாம் வீடு கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சு அதனால் நான் தான் வனஜா தான் செலிப்ரேட் பண்ணேன். அதனால் ஒன்று வந்து 10 ரூபா இல்லை எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது 5 ரூபா कट பண்ணி கொடுத்தேன். इतना வேறு वही இல்லை पैसा எல்லாமே तो गरीब है इसके लिए इधर सेलिब्रेट नहीं कर सकते. इसके लिए टुकड़ा करके दिया 5 रुपये भी टुकड़ा करके दिया है. हाँ कितने 5 रुपीस एंड गिवन இந்தாங்க 4 எடுத்துக்க அவங்களுக்கும் கொடுங்க. வர ஊருக்கு போயிட்டு வரணும். மகளா உங்கள் மகளா என்ன படிக்கிறா? கல்யாணம் முடிச்சுட்டு ஏன் சீக்கிரமாக முடிச்சிட்டீங்க? 22 முடிச்சிட்டிங்களா? படிக்க வைக்கலையே ரொம்ப? என்ன டிகிரி முடிச்சா? பிஎஸ்சி முடிச்சிட்டாளா? 23 சின்ன பிள்ளையா இருக்கா? நானே சின்ன பிள்ளையா தான் இருப்பேன். எந்த ஊர்? அங்கே இருக்கா வீர சேர்மாதேவி கிட்ட இருக்காது. நான் அவங்களுக்கும் கொடுத்துருங்க. பைசா இல்லைல்ல நான் 10 ரூபா வாங்கி வெட்டிட்டேன். எல்லோரும் அவங்களுக்கு கொடுங்க. அவங்க வீட்டில் 4 பேரா? அப்போ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தான் வேணும். எடுத்துக்கோங்க இந்த கவரில் வச்சு. அதுக்கு மேலே படிக்கலையா? இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறா? ஐடியில் வேலை பார்க்கலையா? எவ்வளோ கொடுப்பாங்க சம்பளம்? பரவாயில்லையா? நிறைய படித்தவங்களுக்கே வேலை இல்லாமல் இருப்பாங்க. பிள்ளை முடிச்சு சீக்கிரம் வேலை கிடைக்க நல்லது. எப்படி போயிட்டு வருவா? வண்டி வரணும். வேலை கிடைக்காது யோகம். அப்புறம் பையன் வேலை பார்க்கணும் அவனுக்கு கல்யாணம் முடியலையோ? இல்லை உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? பையன் உண்டுல்ல அவனுக்கு கல்யாணம் முடியலையோ? அவன் சின்ன வேவா தான் மூத்தவ. அவங்களுக்கு 2 பையன்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க என்ன படிக்காங்க? வேலைக்கு போயிட்டா. ஒரு பையன் வருவாங்களா? அவள் பொண்ணு அவளுக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு தான் கல்யாணம் முடியும். இன்றைக்கி லீவா? உனக்கு லீவா? சரி சரி. அவள் ஹஸ்பண்ட் வந்திருக்கோம். எங்கே இருக்காங்க? இல்லை இருக்காங்க. சரி சரி. எவ்வளோ வருஷம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு? 8 மாதம். அப்படியா? அப்போ எங்களுக்கெல்லாம் சொல்லலை. அப்பா அவ்வளோவா பழக்கம் இல்லை. சரி நீ போயிட்டு வாரு. அவங்களே எத்தனை எடுத்தியா? கொடுங்க. ஏன்னா என்னங்க நம்ம முதல்வருக்காக பைசா வேற இல்லை. 10 ரூபாய்க்கு அரை தான். ஏங்க ஒன்று தானே எடுத்து. ஏன்னா என்னங்க நீங்கள் வேணுமா 2 எடுத்து? சரி உங்கள் வீட்டுக்கு கொடுங்க. ஒன்னே ஒன்று எல்லாம் கொடுத்தாச்சு. ஒன்னே ஒன்று எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில். சரி வேறு யாருக்கா கொடுங்க. ஒன்று எடுத்துக்கணும். சரி அங்கே ஊருக்கு கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு பில்லு கட்டணும். போயிட்டு அங்கே ஒரு சட்டை வேறு தைக்க கொடுத்தேன். அதை வாங்கிட்டு வரேன். போயிட்டு வரேன்.